Welcome to V2 YouTube Vlogs. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதில் ஒரு சின்ன அக்கேஷன் மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்து இன்றைக்கி நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மேக்கிங் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 100 grams ஆஃப் பட்டர் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 250 grams, 150 grams ஆஃப் சாக்லேட், டார்க் சாக்லேட் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கேன். இந்த டார்க் சாக்லேட் அண்ட் சாக்லேட் சிப்ஸை இந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த பட்டரில் மிக்ஸ் பண்ணலாம். பட்டர் ஆல்ரெடி வார்மாக இருக்கிறதால நம்ம சாக்லேட்டை இதுலேயே மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகுது பாருங்கள். பட்டரை நீங்கள் ரொம்ப மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாக்லேட் ஸ்மெல் சேஞ்ச் ஆகிடும். அதனால் பட்டர் நீங்கள் வார்மாக இருக்கும் போது மட்டும் சாக்லேட்டில் போடுங்க. சாக்லேட் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பவுலில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். 2 eggs எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே பவுடர் சுகர் 250 grams எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணல. ப்ரௌன் சுகர் பதிலாக எனக்கு ஒயிட் சுகரே எனாஃப்னு தோணுச்சு. அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீமியாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். 125 grams ஆஃப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அண்ட் தென் 40 grams கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. நான் மைதா யூஸ் பண்ணல. மைதா யூஸ் பண்ணாமல் வீட் ஃப்ளாரில் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். நானும் சலிச்சிட்டேன். இன்றைக்கி சலிச்சுட்டு ஒரு 125 grams யூஸ் பண்ணியிருக்கேன். எக்கோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சேர்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல பட்டர் சாக்லேட், இதுக்கு பட்டர் 80 grams போதும். நான் இதில் ஆயில் ஆட் பண்ணல. ஆயில் ஆட் பண்ணாமல் பட்டர்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு 100 grams ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணேன். ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ல ட்ரை பண்ண போறதில்ல, ஏர் ஃப்ரையர்ல தான் நம்ம ப்ரௌனி ட்ரை பண்ண போறோம். 180 degree செல்சியஸ்ல 6 minutes நான் ப்ரீ ஹீட் பண்றேன். நான் என்கிட்ட இன்னைக்கு ஸ்கொயர் 10 இல்ல. ஸ்கொயர் 10 இல்லாதனால ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணதால இந்த சிலிகான் மோட்ல வச்சுதான் ப்ரௌனி பண்ண போறேன். இதை இது மாதிரி ஏர் பபிள்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுல பாத்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ், இதுல பாத்தீங்கன்னா நட்ஸ். இதுல என்னென்ன நட்ஸ் ஆட் பண்ணனா வால்நட் அண்ட் தென் பாதாம், ஃபுல் ஆஃப் நட்ஸ். இது இப்போ ப்ரௌனி ஃபர்ஸ்ட் பார்ட்டா நான் நட்ஸ் ப்ரௌனியை வைக்கிறேன். லாக் பண்ணிட்டு இங்க போயிட்டு 175 degree செல்சியஸ்ல வச்சிருக்கேன். அது முடிஞ்சதும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சாக்கோ சிப்ஸ் பேட்டர் எடுத்து வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சாக்கோ சிப்ஸ் ப்ரௌனி ஆஸ் வெல் அஸ் நட்ஸ் ப்ரௌனி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப ரெண்டுமே நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ் வாவ் வாவ், செம்மையா இருக்கு. இந்த வால்நட்டு அதெல்லாம் சேர்ந்து எப்படி வந்திருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இந்த குவான்டிட்டி தான் வந்தது எனக்கு. நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. பாய்.